2 இன்சிடென்ட் சொல்கிறேன். ஏன்னா என்னோட கிளையண்ட் நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுங்கும்போது என்னோட கிளையண்ட் ஒருத்தருக்கு இது ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது. ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. ஸோ அவருக்கு ஃபோன் வந்தவுடனே அவர் பயந்துட்டு இதே மாதிரி தான் உங்களோட நீங்கள் ஆன்டி மணி லாண்ட்ரிங்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த பணத்தை எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படிம்பாங்க. அவர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டார். அப்புறம் ஸ்லோவாக அவரை த்ரெட்டன் பண்ணி நம்ம நினச்சி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய் வந்து அந்த கிளையண்ட் வந்து 10 நாளில் ஸ்கேம்ஸ்டர் அனுப்பிச்சிட்டார். 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. அது மாதிரி உங்கள் டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. காலேஜ் போயிருக்காங்க அப்படின்னு. சார், Where is your daughter Pavitra, brother? Where is your daughter Pavitra right now? Sir, she is in college. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரக் டிராஃபிக்கிங்கில் அவங்க மாட்டியிருக்காங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் மாட்டியிருக்காங்க. I'm DCP Vikram calling you from CBI crime branch. You know what happened with your daughter right now? Your daughter Pavitra is arrested by CBI in drugs case. Your daughter Pavitra is under CBI custody right now. உன் டாக்டர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டவுடனே அவன் ஒரு லேடி குரலில் ஒரு ஒரு ஃபீமேல் ஒருத்தர் அழற மாதிரி ஒரு வீடியோ ஒரு ஆடியோவும் போடுறான். Talk with your father. Pavitra don't cry. I pretty well knows that இது வந்து ஒரு fraudster கால்னு. Mr. Vikram, you are speaking to Advocate General Ramkumar. Okay, you are all fraudsters. You are all fraudsters. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராம்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அப்துல். சார், இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்கேம்ங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அவேர்னஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கால் பேசும்போது அதுக்கான அவேர்னஸும் வந்துகிட்டு இருக்கு. ஸ்கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அன்றாட வாழ்க்கையில் எந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஸ்கேம்ஸ் வந்து ரொம்ப காமன். கிட்டத்தட்ட எப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகி நெட் பேங்கிங்லாம் வர ஆரம்பித்த உடனே வந்து ஒரு சைடில் வந்து அதுக்கான பாசிட்டிவான அதனால் நிறைய பேருக்கு நன்மை இருந்தாலும் அந்த டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்பேம்ஸ் வர ஆரம்பிச்சிது. முன்ன காலத்துலலாம் வந்து ஆசையை காமிச்சு மோசம் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு யூகே லாட்ரி விழுந்திருக்கு அப்படிம்பாங்க. இல்லைன்னா மெயிலில் உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, நீங்கள் இந்த கார்கோவில் இவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்கன்னா அந்த பார்சலை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஆசையை காமிச்சு முன்னெல்லாம் வந்து ஸ்பேம்ஸ் நடந்துன்றது. இப்போ ரீசெண்டாக நம்ம 2025 இருக்கோம். 2024 ஏப்ரலுக்கு அப்புறமா ஒரு புதிய விதமான ஒரு ஸ்கேம் ஒன்று ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நடக்க ஆரம்பிச்சிது. ஓகே. எஸ்பெஷலி அவங்க ஒரு டார்கெட் ஆடியன்ஸாக ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சுக்கிறாங்க. வயசானவங்க, கொஞ்சம் வெல் அஃப்ளூயன்ட் பீப்புள்னால் கொஞ்சம் உயர்தட்ட மக்கள். ஸோ யார்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஸ்மெல் பண்ணி அவங்கள டார்கெட் ஆடியன்ஸாக வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மோசடி வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, கற்பனையிலையும் இல்லாத அளவுக்கு சினிமாவில் நடக்கிற மாதிரி அவங்கள த்ரெட்டன் பண்ணி இந்த 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 பணத்தை பறிக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களை ஃபோன் பண்ணி சில ஒரு செய்யக்கூடாத செயல், அதாவது எப்படி சொல்கிறதுனா ட்ரக் கேஸில் மாட்டியிருக்கீங்கம்பாங்க, இல்லை ஆன்டி மணி லாண்ட்ரிங்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படிம்பாங்க, இல்லை உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம், அவங்க வந்து ட்ரக் கேஸில் மாட்டியிருக்காங்க, அதனால் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை மிரட்டுறாங்க. மிரட்டி நாங்கள் சிபிஐ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அவங்க கமாண்டிங்காக நம்மள்கிட்ட பேசி அவங்கள்ட்டேருந்து பணத்தை கறக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். சார், இப்போ வந்து நம்ம இவங்க வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸும் சரி, இவங்ககிட்ட காசு இருக்குன்ற டீட்டெயில்ஸும் சரி எப்படி ஸ்மெல் பண்ணுறாங்க சார்? ஆக்சுவலாக வந்து ஒரு குறிப்பிட்ட நபரும் சரி, நல்லா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து வெல்த்தாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்கள பற்றி முன்னாடி தெரிஞ்சிருக்கா, இல்லை வேறு விதமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி டேட்டா வந்து எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ அவங்க ரேண்டமாக தான் தேர் காலிங். ஸோ அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. அவங்க கால் பண்ண உடனே நீங்கள் அந்த காலை உதாசீனப்படுத்திட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு இரையாகலை. இந்த வேட்டையன் படத்தில் ஒரு டயலாக் வரும், குறி வச்சா இற விழும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டயலாக் வந்து அப்படியே இதுக்கு ஆப்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 100 கால் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்கேம் ஃப்ராட்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி ஒரு
இது இதை நம்ம ஃப்ராங்காகவே சொல்லலாம். இது வடக்கத்துலேருந்து தான் இந்த கால்ஸ் வருது. ஏன்னா இங்கே ரிசீவ் ஆன கால்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலேருந்து தான் கால்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கமாண்டிங் லாங்குவேஜஸ் வந்து சூப்பராக இருக்கும். அவங்களோட செட்டப்பே வித்தியாசமாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை மிரட்டிட்டு உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை வாங்கி மொபைல் நம்பருக்கு தான் கூப்பிடுவாங்க. உங்கள் இமெயில் ஐடி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு உங்களோட இமெயிலுக்கு ஒரு டூப்ளிகேட் டிஜிட்டல் வாரண்ட், வாரண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி, நீங்கள் இந்த கேஸில் நீங்கள் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணிடுவாங்க. நம்ம ஊர் மக்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பயந்து வாழறவங்க, அந்த கேஸில் அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்களோ ஆகலையோ இருந்தாலும் பயந்துண்டு அவங்கள்கிட்ட இவங்க எல்லா டேட்டாவும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. புரியுது சார். ஸ்லோவாக ஃபஸ்ட்டு அவங்க உங்கள்கிட்டேருந்து ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை தனிமைப்படுத்தி உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து, அது மூலமாக உங்கள்கிட்டேருந்து அந்த பயத்தை ஏற்படுத்தி, அந்த பயத்தை வந்து அவங்க ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி உங்கள்கிட்டேருந்து பணத்தை கறக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெளியில் யார்ட்டையாவது சொல்லி இது ஃப்ராடுன்னு தெரிஞ்சவொன்னே நிறுத்திடுவாங்க. பயந்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கில் விட்டவங்க இந்த டிஜிட்டல் அரசில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் ஏதாச்சும் அனுபவம் இருக்குங்களா? உங்களை யாராச்சும் ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க? நான் 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். ஏன்னா என்னோட கிளைண்ட், நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுங்கும் போது என்னோடய கிளைண்ட் ஒருத்தருக்கு இது ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது. ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. அவர் வேற ஒரு விஷயத்துக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அவசரமாக கால் வந்திருக்கு. நல்ல படித்தவர், வயதானவர், 60 வயசுக்கு மேற்பட்டவர், அவர் அஃப்ளியன் கிளாஸில் இருக்கிறவங்க. ஸோ அவருக்கு ஃபோன் வந்தவுடனே அவர் பயந்துட்டு, இதே மாதிரி தான் நீங்கள் ஆன்டி மணி லாண்ட்ரிங்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த பணத்தை எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படிம்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துல உஷாராகி நம்மளோ கரெக்டாக டேக்ஸ் கட்டிட்டு வரோம், இல்லை நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இருக்கார், இல்லை நமக்குன்னு ஒரு பேங்கர் இருக்கார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தாருன்னா அவர் உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருப்பார். பட் பயந்துக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டார். அப்புறம் ஸ்லோவாக அவரை த்ரெட்டன் பண்ணி நம்ம நினச்சி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய் வந்து அந்த கிளைண்ட் வந்து 10 நாளில் தன்னோட மொத்த சேவிங்ஸையும், ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்கேம்ஸ்டருக்கு அனுப்பிச்சிட்டார். இது ஒரு கேஸ். அதுக்கப்புறமா இதுக்கு செப்பரேட்டாக சைபர் கிரைம்னு ஒரு விங் இருக்குது. அதுக்கு சஃபிஷியண்ட்டான மேன் பவர் கிடையாது நம்ம டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அங்கே எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போட்டு எந்தெந்த அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட், மல்டிபிள் அக்கௌண்ட்டு எல்லாம் நார்த் சைடில் இருக்கிற கரண்ட் அக்கௌண்ட் ஆஸ் வெல் அஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இங்கே தான் போயிருக்கு. இது ஒரு இன்சிடென்ட்ஸ். இது ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சு. இதுக்கு நடுவுலேயே எனக்கு வந்து ஒரு தடவை ஃபெட்எக்ஸ் கொரியரில் பாம்பேயில் உங்கள் பேரில் வந்த கொரியரில் ட்ரக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்தது. ஐ இக்னோர்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. அது மாதிரி உங்கள் டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. காலேஜ் போயிருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்களோட காலேஜ் படிக்கிற டிஸ்ட்ரிக்டை சொல்கிறான். ஸோ அப்படின்னா அவன் வேறு எங்கேருந்தோ எடுக்கிறான், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலேருந்தோ அவங்களோட லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் தெரியல, அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை வந்து சொல்லிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரக் டிராஃபிக்கிங்கில் அவங்க மாட்டியிருக்காங்க, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணேன். சார், where is your daughter Pavitra, brother? Where is your daughter Pavitra right now? Sir, she is in college. Hello. Where is your daughter Pavitra right now? College, sir. She has gone to college. She's gone to college in Kanchipuram. Yeah, of course, sir. Tell me, sir. I'm DCP Vikram calling you from CBI Crime Branch. You know what happened with your daughter right now? Your daughter Pavitra is arrested by CBI in drugs case. Hello. Hello. Oh, hello. Sir. Are you Rajgopal? Sir, sorry. Pavitra, your daughter Pavitra is arrested by CBI in drugs case right now. Your daughter Pavitra is arrested by CBI in drugs case right now. Sir. What do you want me to do, sir? Pavitra is in very big problem. Your daughter Pavitra is under CBI custody right now. Total 4 girls were arrested. One of them is your daughter Pavitra. So brother, tell me, what do you want? You want to compromise with us or release your daughter Pavitra or not? Yes, sir.
Sir, please, PCR not registered FIR on Pavitra. Sir, please not register the FIR on Pavitra, sir, please. Hello, mister. You know if DGP registered the FIR on your daughter Pavitra, your daughter going to jail for 5 years according to Article 75. Okay. And all future of your daughter will be destroyed. So you tell me what do you want about future of your daughter? Tell me, brother. Sir, please, sir, release her, sir. Sir, please. Okay. Sir, may PCR not registered the FIR on Pavitra. She's a very innocent girl. His friends are the criminals. So you registered FIR on his friends and don't register FIR on Pavitra, sir, please. Oh. Hello, brother. Tell me what do you have only two options. One option is that you pay 30,000 and your daughter Pavitra is released. Your daughter Pavitra, and other option is that FIR is registered on your daughter Pavitra and your daughter going to jail. So what option you choose? Tell me. Sir, where are you? Sir, where is she, sir? Where is she, sir, currently? Your daughter is in the policeman right now and going to police station. So you let talk to your daughter Pavitra. Hey Pavitra, come here, talk with your father. Don't cry, please, don't cry. Talk with your father. Pavitra, don't cry. Hello, mister, talk with your sister. Talk with your daughter. Pavi. Talk with your daughter Pavitra. Pavi, Appa is here. ஐ pretty well knows that இது வந்து ஒரு ஃப்ராட்ஸ்டர் கால்னு. பட் நான் வந்து அதை ஒரு ஊர்ஜிதம் பண்ணிக்கணும், ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராட்ஸ்டரில் நான் பயந்த மாதிரியே ஒரு ட்ராமா ஒன்று பண்ணேன். ஸோ அதில் அவன் கேட்குற அமௌண்ட் ரொம்ப சிம்பிள். அவனோட லாங்குவேஜ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என் டாக்டர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டோடனே அவன் ஒரு லேடி குரலில் ஒரு ஃபீமேல் ஒருத்தருக்கு அழற மாதிரி ஒரு வீடியோ ஒரு ஆடியோவும் போடுறான். ஓகே. இதுக்கப்புறமா நான் இன்னும் ப்ரோபே பண்ணல. அதுக்கப்புறமா என்கிட்ட கேட்டது மினிமம் அமௌண்ட் 30,000 ரூபா நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் கேஸை புக் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஓகே. தென் ஐ எக்ஸ்போஸ்டு தட் யூ ஆர் த ஃப்ராட்ஸ்டர் அண்ட் அந்த ரெக்கார்டிங் கூட இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். Mr. Vikram, you are speaking to Advocate General Ramkumar. Okay, you are all fraudsters. ஸோ இங்கே வந்து ஆடியோ வந்தது. இப்போ இந்த பெரிய வேல்யூலாம் பார்க்கும்போது வீடியோ செட்டப்பே கொண்டு வந்துருவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பை கொண்டு வந்துருவாங்க. அங்கே வந்து நம்ம நேஷ்னல் எம்பளம் இருக்கும். ஒரு டூப்ளிகேட் போலீஸ் ஸ்டேஷனை ஒரு செட்டப்பில் க்ரியேட் பண்ணி உங்களை உட்கார வச்சு உங்களை தனிமைப்படுத்தி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மொத்தமாக கலக்கிறது பேர் தான் இது. ஸோ இதை நிறைய கம்ப்ளைண்ட் இதில் போயிடுச்சு ஏப்ரல். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்திய பாதுகாப்புத்துறை நம்மளோட இப்போ டெலிஃபோனில் காலர் டியூன்லேயே கோவிட்க்கெலாம் முன்னாடி நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இப்போ அந்த வாய்ஸ் இதை கேட்டுட்டு எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து நம்மளை பயமுறுத்தி பணத்தை வாங்குறது. நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம எப்படி அதுக்கு அடிமையாக முடியும்? அதுக்கு எதுக்கு அடிபணிந்து நம்ம பணம் கொடுக்கணும்? அது வந்து கண்டிப்பாக அது செய்யக்கூடாது. அவங்க சொல்கிற மெத்தட் என்னென்னா நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒன்று கொரியர் மூலமாக ட்ரக் டிராஃபிக்கிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, இல்லை ஆன்டி மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, இல்லை கேவைசி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்கள் டாக்டரையோ இல்லை ரிலேட்டிவ்ஸையோ நாங்கள் வேற ஒரு கேஸில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி உங்ககிட்டேருந்து பணத்தை டிராஃபிக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து காமனாக வந்து பப்ளிக் இந்த மாதிரி கால்ஸையும் சரி, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயந்த சுபாவமாக இருப்பாங்க. ஸோ அந்த பயம்தான் இவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுதுன்றப்போ எந்த விதத்துலலாம் வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட வந்து? இந்த மாதிரி ஸ்கேம் கால் வந்ததுன்னா உடனே கவர்மெண்ட்டே இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது 1093. இந்த நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணி எந்த நம்பர்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு. ஸோ இதை மக்கள் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு கால் வந்தது அப்படின்னா நான் என்னோட காலை 1093 ரெஜிஸ்டர் பண்ணேன். 1093 ரெஜிஸ்டர் பண்ண உடனே எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. நான் எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணேன்னா இந்த நம்பரை கொடுத்து இந்த பேர் சொன்னது அவர் பேரை வந்து நான் கேப்டன் விக்ரம், டிசிபி விக்ரம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் இந்த மாதிரி இந்த நேமில் டிசிபி விக்ரம்னு வந்தது, ட்ரூ காலரில் அந்த நேமே இல்லை. ஸோ இது வந்து எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று வந்துருச்சு. ஸோ நமக்கு எந்த கால்ஸ் வந்தாலும் ரைட்டு, இல்லை இந்த கால்ஸ் மூலமாக நீங்கள் பணத்தை இழந்திருந்தீங்கன்னா 1093 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா www.cybercrime.gov.in அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடி ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணால் உடனே அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் மக்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரியான ஃப்ராட்ஸ்டர்ஸ்லேருந்து நம்ம செய்யாத போது
அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நிறைய நடக்குதுன்றப்போ இது எல்லாமே இப்போது நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அதை பற்றின அவேர்னஸ் இருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு சின்ன சின்ன ஸ்கேம்ஸ் வந்து அவங்களோட சேவிங்ஸ் மைண்ட் செட்டையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மைண்ட் செட்டையும் சரி டோட்டலாக வந்து காலி பண்ணுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு மைண்ட் தாட் வந்து பார்த்திங்கன்னா பரவி கிடக்குது. இப்போ நான் ரீசெண்டாக வந்து சில பேர் சந்திச்சிருக்கும்போது சொல்கிறேன், அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் வந்து எனக்கு அதெல்லாம் ஐடியா இருந்துச்சு, ஆனால் நான் போட்டேன், ஆனால் வந்து எல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதனால் வந்து எனக்கு அந்த ஆசையும் போச்சு, அந்த எண்ணமும் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு வந்து என்ன சார் சொல்கிறீங்க? இது வந்து நிஜமாவே அவங்க ஒரு பிஸ்னஸில் பாதிக்கப்பட்டதுனால இது இருக்காங்க. இது வந்து உங்களை ஏமாற்றி பணம் பறிச்சது. இன்னொரு விதமாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எப்படி ஏமாற்றி பணம் பறிப்பாங்கன்னா, உங்கள் பேரில் ட்ரேடிங் பண்ணி தரோம், ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு 20% தரும், 30% தரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட போய் பணத்தை எழுந்திருப்பாங்க. ஸோ இதனாலேயே வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்ஸு அதுலேருந்து பின்வாங்கிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒன்று வச்சுக்கோங்க. அது உங்கள் பேங்கராக இருக்கலாம், உங்கள் பேங்க்குக்கு இருக்கிற பேங்கராக போய் பாருங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை போய் நேராக போய் பாருங்கள், இல்லை ஒரு குவாலிஃபைடு பர்சனை பாருங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ட்டு கேளுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய க்ளோஸான இருக்கிற உங்கள் உறவினர்களோ உங்கள் நண்பர்கள்ட்டையோ நீங்கள் பண்ண போகிற விஷயத்தை பற்றி தாராளமாக ஒரு ஒப்பீனியன் ஒன்று வாங்குங்க. அவங்கள்ட்டேருந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை ரெஸ்பான்ஸ் வருதா, அதை நீங்கள் பகுத்தாய்ந்து அதில் இருக்கிற நல்லது கெட்டது எதுங்கிறத புரிஞ்சுட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு நீங்கள் அதுக்காக போயிருங்க. இந்த மாதிரியான பணத்தை இழந்ததுனாலேயே எல்லா முதலீடுகளும் இல்லை சில சமயத்தில் பேங்க்லேருந்து நிஜமாவே ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கால் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அது வந்து ஜென்யூன் கேஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு செக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் ஒன்று வரும், சார் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் வந்துருக்கு, நீங்கள் தான் கொடுத்தீங்களா? அப்போனா என்ன அர்த்தம்? பேங்க் உங்களை டியூவல் வெரிஃபிகேஷன் பண்ணுது, இது உங்கள் சைனை வேறு யாராவது போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் பாஸ் ஆகும். இது வந்து டியூவல் வெரிஃபிகேஷன். பட் இந்த மாதிரி வேறு ஒரு கேஸில் மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை த்ரெட்டன் பண்ணி பணம் வாங்குறதுங்கிறது ஃப்ராட்ஸ்டர்ஸ். இல்லை நான் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு பணத்தை தரேன் அப்படிங்கிறது ஃப்ராட்ஸ்டர். வேறஸ் நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு முதலீட்டு ஒரு ஆலோசகரை வச்சுக்கோங்க. அவர் மூலமாக நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த கிளையண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாருன்னா, இந்த ஃபஸ்ட்டு கால் வந்தவொடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாருன்னா, ஐ வுட் ஹவ் செட் இம்மீடியட்லி, சார் ஸ்டாப் இட் சார், இட்ஸ் எ ஃப்ராட்ஸ்டர், ரிப்போர்ட் இட் அப்படின்னு. பட் அவர் பயந்துட்டு சொல்லாமல் இருந்ததுனால தன்னோட மொத்த பணத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி போலீஸுக்கு கேஸுன்னு அலைஞ்சிட்டுருக்கார். ஸோ அதுக்காகவே நீங்கள் பயந்துடக்கூடாது. பட் எந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஆக்ஷன் எடுங்க.